ஹைமா எக்ஸசைஸ் 12.3 ஃபர்ஸ்ட் ஒன் இரு நிகழ்ச்சிகள் ஒரே சமயத்தில் ஒன்றையொன்று விளக்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் சார்பிலா நிகழ்ச்சிகளாக இருக்க முடியுமா? ஆன்சர் என்னன்னா முடியாது, இயலாது. ஏன்னா ஒன்றை ஒன்று விளக்கிய நிகழ்ச்சிகள் எனில் ஏ விட்டு பி ஈக்குவல் டு 0 ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லைன்னா 0ன்னு அர்த்தம். இதில் சார்பிலா நிகழ்ச்சி இன்னொன்று சார்பிலா நிகழ்ச்சிகளாக இருக்கணும்னா சார்பிலா நிகழ்ச்சி நான் அது ஏ விட்டு பி ஈக்குவல் டு நான் பிஎஃப் போட்டுக்கிறேன். பிஎஃப் ஏ விட்டு பி ஈக்குவல் டு பிஎஃப் ஏ இன்ட்டு பிஎஃப் பி சார்பில்லாத நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னால் அதுதான். இப்போ நம்ம போன எக்ஸசைஸில் 12.2 ஒரு கணக்கு பார்த்தோம். தீயணைப்பு வண்டி ஃபயர் சர்வீஸ் வண்டி வரணும் அப்படின்னா தேவைப்படும்போது வண்டி வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன நிகழ்த்தகவு, இல்லை எனக்கு வண்டி கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டு ஒரு சம்மு பார்த்தோம் இல்லையா? அதில் என்னென்னா இப்போது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லை. இந்த ஃபயர் சர்வீஸ் இந்த இதுவுக்கு நம்ம பிரான்ச்சுக்கு ஃபோன் பண்ணோம்னா இவங்க தான் வரணும். அவங்க ஃபோன் பண்ணி நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. அதனால் ஒன்றை ஒன்று சாராது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம பிஎஃப் ஏ விட்டு பி என்னன்னு போட்டிருப்போம். பிஎஃப் ஏ டாட் பிஎஃப் பி டாட்னா பெருக்கல் பிஎஃப் ஏ டாட் பிஎஃப் பின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். இது கணக்கில் நீங்கள் எழுதும்போது என்ன எழுதுனா இயலாதுன்னு எழுதிட்டு 12.3 முதல் கணக்கு இயலாது. அதாவது ஒரே சமயத்தில் ரெண்டு நிகழ்ச்சி, ஒன்று அது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகளாக இருக்கணும், இன்னொன்று இல்லை அப்படின்னு சொன்னால் சார்பிலா நிகழ்ச்சிகளாக இருக்கணும். ஆனால் ஒன்றை ஒன்று விளக்கு நிகழ்ச்சி மற்றும் சார்பிலா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி இருக்கவே முடியாது. ஸோ இயலாது. ஏன்னா பி ஆஃப் ஏ விட்டு பி ஈக்குவல் டு ஜீரோ. எதில் ஜீரோன்னா ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சியில் இது ஜீரோ. ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சியில் இது ஜீரோ. பி ஆஃப் ஏ விட்டு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ டாட் பி ஆஃப் பி இது எதில் அப்படின்னு சொன்னால் சார்பிலா நிகழ்ச்சிகள். இரண்டு நிகழ்ச்சிகளும் சார்பிலா நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னால் இதனுடைய மதிப்பு நம்ம அப்படி போடுவோம். இது பி ஆஃப் ஏ விட்டு பியை நம்ம அப்படி எழுதுவோம். ரைட்டாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ செகண்ட்மா, ஏ மற்றும் பி என்ற இரு நிகழ்ச்சிகளுக்கு பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு 0.7, பி ஆஃப் ஏ விட்டு பி ஈக்குவல் டு 0.2 மற்றும் பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.5 எனில் ஏ மற்றும் பி சார்பிலா நிகழ்ச்சிகள் என காட்டுக. என்ன கண்டிஷன் என்னது? சார்பிலா நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னால் கண்டிஷன் என்னென்னா பி ஆஃப் ஏ விட்டு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ டாட் பி ஆஃப் பி. இதுதான் கண்டிஷன். பி ஆஃப் ஏ விட்டு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ டாட் பி ஆஃப் பி இதுதான் கண்டிஷன். ஸோ செகண்ட் சம்மு நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில் எழுதிக்கலாம். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு 0.7, பி ஆஃப் ஏ விட்டு பி ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 0.2, பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.5. என்ன கண்டிஷன்? இரு நிகழ்ச்சிகள் இரு சார்பிலா நிகழ்ச்சிகள் எனில் ஏவும் பியும் இரு சார்பிலா நிகழ்ச்சிகள் எனில் கண்டிஷன் அது பி ஆஃப் ஏ விட்டு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ டாட் பி ஆஃப் பி. எனக்கு பி ஆஃப் பி கொடுத்துட்டாங்க, ஆனால் பி ஆஃப் ஏ எனக்கு தெரியல. அதனால் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவில் போட போகிறேன். என்னது? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் ஃபார்முலா என்னது? பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி. ஓகே, இதில் பி ஆஃப் ஏனுடைய மதிப்பு 0.7. சாரி, பி ஆஃப் ஏனுடைய மதிப்பு எனக்கு தெரியாது. பி ஆஃப் பியினுடைய மதிப்பு நான் அப்படியே வச்சுக்கிறேன். பி ஆஃப் ஏ ப்ளஸ் 0.5 மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி. இதுக்கு நீங்கள் ஏ விட்டு பியை இதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். 0.2. ஒத்த உறுப்புகள் இது தான். இங்கே பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி பதிலாக 0.7 போட்டுக்கலாமா? ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 0.5லேருந்து 0.2 போனால் 0.3. இந்த ப்ளஸ் 0. பெரியனுடைய குறி ப்ளஸ் 0.3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 0.3 கழிச்சா 0.4 ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ. ஸோ பி ஆஃப் ஏனுடைய மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இரு சார்பிலா நிகழ்ச்சி எனில் கண்டிஷன் இதானே? இதை போய் அப்ளை பண்ணி பார்க்கலாம். பி ஆஃப் ஏ விட்டு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ மதிப்பு 0.4 இன்ட்டு பி ஆஃப் பியினுடைய மதிப்பு 0.5. பி ஆஃப் ஏ விட்டு பின்றது என்னது? 0.2 தானே? 0.2 ஈக்குவல் டு 5×20. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 ஸ்தானம். இங்கே ஒரு 0. 0.2னாலும் 0.20னாலும் 1 தான். ஸோ இரண்டு சார்பிலா நிகழ்ச்சிகள் நிலையில் இதை என்ன பண்ணிட்டோமா? ப்ரூவ் பண்ணியாச்சாமா? நிகழ்ச்சிகள் என்ன காட்டுகன்னு சொல்லிட்டாங்க, இதை காட்டியாச்சு. ஓகே, தட்ஸ் ஆல்.
எக்ஸசைஸ் 12.3ல் தேர்ட் சம் போகலாமா? ஏ மற்றும் பி சார்பிலா நிகழ்ச்சிகளாகவும் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு 0.6 பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.2 எனில் பி ஆஃப் பியை காண்க. என்ன இது பாருமா, சார்பிலா நிகழ்ச்சின்னு கொடுத்துட்டாங்க. சார்பிலா நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் கண்டிஷன் என்னது? இப்படி போட்டுக்கலாம். பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ டாட் பி ஆஃப் பி. எப்போ? சென்ஸ் சார்பிலா நிகழ்ச்சி. இரு நிகழ்ச்சிகளும் சார்பிலா நிகழ்ச்சி. இங்கே போட்டாச்சு. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது ஏ வித் பி என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏ சேர்ப்பு பி கொடுத்துட்டாங்க. பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு 0.6, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.2, பி ஆஃப் பியை கேட்குறாங்க. ஸோ பி ஆஃப் பி ஈக்குவல் டு வாட்? இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவில் அப்படியே போட்டுக்கலாம் சாமி. பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஃபார்முலா என்னது? பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி. இதில் பி ஆஃப் ஏ விட்டு பிக்கு பதிலாக என்ன போடலாம்? ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க? சார்பிலா நிகழ்ச்சின்னு சொல்லிட்டாங்க. பி ஆஃப் ஏவுக்கு பதிலாக 0.2 அப்ளை பண்ணிக்கலாம். இது 0.6. பி ஆஃப் பி எனக்கு தெரியாது. மைனஸ் பி ஆஃப் ஏ டாட் பி ஆஃப் பி. ஓகே, இப்போது இது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. இந்த பக்கம் எடுத்து வந்தால் மைனஸாக மாறும். 0.2. அப்போ நான் ஒரு ஆன்சர் 0.4 ஈக்குவல் டு இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. மைனஸுக்கு முன்னாடி ஒரு உறுப்பு, பின்னாடி ஒரு உறுப்பு இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது பி ஆஃப் பி வெளியே எடுத்துக்கலாம். பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டோம். ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணுங்கள். 1 டைம், இது 1 டைம். ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் ஏன்னு இருக்கும். ஓகே, இப்போது எனக்கு பி ஆஃப் பி தான் வேணும். இங்கே போட்டுக்கலாம். 0.4 ஈக்குவல் டு பி ஆஃப் பி இன்ட்டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. அதான் பி ஆஃப் ஏ பண்ணுறது. பி ஆஃப் ஏ 0.2ன்னா 10 ரூபா ஞாபகம் வச்சிங்கன்னா 2 ரூபா போச்சா மீதி 8 ரூபா. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 0.8 அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் 0.2 கழிச்சிருங்க. திஸ் இம்ப்ளைஸ் 0.4 ஈக்குவல் டு பி ஆஃப் பி ஈக்குவல் டு இன்ட்டு 0.8. இந்த பெருக்கலாக இருக்கிற 0.8 இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா வகுத்துலாம் மாறும். அப்போ என்ன வரும்? 1 நாள் 4, 2 நாள் 8, ஆஃப்னு வரும். ஓகே, இது ஒரு ஸ்தானம் தான், இதுவும் ஒரு ஸ்தானம். ஈக்குவல் டு பி ஆஃப் பி. அரை அப்படிங்கிறதுனா சாமி சொல்லுவோம் 0.5 தானே? 0.5. ஓகே சாமி, பி ஆஃப் பியினுடைய மதிப்பு 0.5.